எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழச்சிஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி ஜாப்பனீஸ் படித்தேன், அப்புறம் என்னோட JLPT N4 ப்ரிப்பரேஷன் பற்றி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இனி வேறு ஒரு வீடியோவில் N3 N2 எப்படி பாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னோட சன் கிண்டர் கார்டன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சதுனால ஜாப்பனீஸ் படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எங்கள் ஏரியாவில் இருக்கிற வார்ட் ஆஃபீஸில் என்கொயர் பண்ணும்போது அவங்க எனக்கு வாலண்டியர் கிளாஸஸ் பற்றின லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அதில் நிறைய கிளாஸஸ் இருந்துச்சு. ஸோ நான் வீக் டே கிளாஸஸ் செலக்ட் பண்ணேன். இந்த கிளாஸஸ் வீக்லி 2 days இருக்கும், 2 hours per day. இப்போ இந்த வாலண்டியர் கிளாஸஸ் பற்றின சில விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கும் இனி வரப்போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாலண்டியர் கிளாஸஸில் இருக்கிற சென்சைஸ், அதாவது டீச்சர்ஸ் எல்லாருமே நேட்டிவ் ஜாப்பனீஸ், மோஸ்ட்லி ரிட்டையர்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. அடுத்து கிளாஸோட ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னால் ஃப்ரீ அப்படின்ட்டே சொல்லலாம். நம்ம மினிமலாக 100 to 300 yen வரைக்கும் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது கிளாஸஸ் பொறுத்து மாறுபடும். அடுத்து நம்ம பே பண்ணுற இந்த அமௌண்ட் நம்மளோட கிளாஸ் ரூமோட ரெண்ட்டுக்கும், அடுத்து நம்ம காஃபி பிரேக்கில் நமக்கு ஆஃபர் பண்ணுற காஃபி, டீ, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிளாஸஸ் மோஸ்ட்லி அந்தந்த ஏரியாவில் இருக்கிற லைப்ரரி இல்லைன்னு சொன்னால் கம்யூனிட்டி ஹாலில் நடக்கும். அடுத்து கிளாஸஸ் ஹிரகானா, கத்தகானா படிக்கிற பேசிக் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்குது. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது நம்மளோட ஜாப்பனீஸ் எபிலிட்டியை அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான லெவலில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒரு சென்சைக்கு மினிமமாக 4 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கூட இருப்பாங்க. இப்போ 1-to-1 படிக்கிறத விட இந்த மாதிரி நிறைய பேர் கூட சேர்ந்து படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் நிறைய டவுட் கேட்பாங்க. ஸோ அப்போ நமக்கு நிறைய கற்றுக்க முடியும். வாலண்டியர் கிளாஸஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமமாக 4 to 5 கிளாஸஸ் எடுப்பாங்க. அடுத்து புக்ஸ் எந்த புக் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா, சில வாலண்டியர் கிளாஸஸில் புக்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் படித்த கிளாஸில் ஸ்டார்டிங்கில் மின்னானோ நிஹோங்கோ ஷொக்யூ 1, 2 இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில வாலண்டியர் கிளாஸஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் 1-to-1 கூட சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த புக்கை நம்ம சொன்னோன்னா அவங்க நமக்கு அதிலிருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ JLPT ரிலேட்டடாக நமக்கு கிளாஸஸ் எடுப்பாங்களா அப்படின்னு சொன்னோன்னா, அது கிளாஸஸ் பொறுத்து மாறுபடும். நான் படித்த கிளாஸஸில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னோன்னா நம்ம கேட்டுக்கலாம். அவங்க ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் JLPT அப் டு N2 வரைக்கும் நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். சில கிளாஸஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இல்லாத பட்சத்தில் நம்ம JLPT ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது கிளாஸஸ் பொறுத்து மாறுபடும். அடுத்து கிளாஸில் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னோன்னா, நமக்கு புரிகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாப்டர் முடிஞ்ச உடனே வேறு ஒர்க் புக்கில் இருந்து நமக்கு ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அதை ஹோம் ஒர்க்காக பண்ணணும். இது மாத்திரம் இல்லாமல் ஒரு டாபிக் கொடுத்து நம்மளை பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்லுவாங்க. அதையும் கரெக்ட் பண்ணி நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஜப்பான் பற்றின நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நம்ம ஜாப்பனீஸ் கல்ச்சர் பற்றி நிறைய தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் சில அவுட் சைட் ட்ரிப்ஸ், ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் டீ செரிமனி இந்த மாதிரியெல்லாம் நம்மளை கூட்டு போவாங்க. அடுத்து கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சம்மரில் பார்த்தோன்னு சொன்னால் ஸ்வீட் கவாரி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஊரில் உரியடிக்கிற மாதிரி கண்ணை கட்டி விட்டு வாட்டர் மெலனை கம்ப வச்சு உடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இது எல்லாம் இல்லாமல் அடுத்து ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கும். அடுத்து ஸ்பீச் தைக்காய்க்கு கூட கூப்பிட்டு போவாங்க. நான் கூட நம்ம நாட்டை பற்றின யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிங்கிற தலைப்பில் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த வாலண்டியர் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி JLPT எழுதினேன் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஜூலை 2014 ஆக்சுவலாக N5 தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் N5 ரொம்ப ஈஸியாக இருக்கும், N4 அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் N4 அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த சமயத்தில் நான் மின்னானோ நிஹோங்கோ 1ல் 23rd சாப்டரில் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் N4 லெவலுக்கு மின்னானோ நிஹோங்கோ 1 and 2 டோட்டலாக 50 லெசன்ஸ் படிச்சிருக்கணும்.
எனக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து 4 மந்த்ஸ் இருந்துச்சு, மார்ச் டு ஜூன். N4 லெவலுக்கு N5 N4 சேர்த்து 300 காஞ்சி வொக்கபுலரி அரவுண்ட் 1500 வந்து தெரிஞ்சிருக்கணும். நான் இதை வந்து 1 மந்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். 1 டேயில் வந்து 10 காஞ்சி, அடுத்து வொக்கபுலரி வந்து 50. மின்னானோ நிஹோங்கோ புக் 2லேருந்து 2 டேஸில் வந்து ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். நான் காஞ்சி எப்படி படித்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, இனிஷியலாக நான் வந்து ஒரு காஞ்சியை வந்து 50 தடவையாவது குறைஞ்சது நான் எழுதுவேன். ஸோ இப்படி எழுதி படித்ததுனால வந்துட்டு கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சேன்னு சொன்னேன்னா. நான் பிளான் பண்ண மாதிரி எல்லா நாளும் வந்துட்டு சேமாக வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நான் ஜாப்பனீஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறப்ப என்னால் வந்துட்டு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் என்னோடய சன்னை 2 o'clock நான் பிக்கப் பண்ணணும். அப்புறம் வந்து எனக்கு டைம் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா, இன்றைக்கி வந்து நான் ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ 1 மந்தில் வந்துட்டு நான் காஞ்சி வொக்கபுலரி அப்புறம் மின்னானோ நிஹோங்கோ 2 புக்கில் இருந்து 15 to 16 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து எனக்கு வந்து 3 மந்த்ஸ், ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் 3 மந்த்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து நிறைய டைம் இருந்துச்சு அப்படின்ட்டே சொல்லலாம். அடுத்து நான் என்னென்ன புக்ஸ் வந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் முதலையே சொன்ன மாதிரி மின்னானோ நிஹோங்கோ ஷொக்யூ 1 and 2 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த 2 புக்ஸ் வந்து தரோவாக படிச்சுட்டாலே கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். காஞ்சி அண்ட் வொக்கபுலரி லிஸ்ட்டு வந்து நான் ஆன்லைனில் பார்த்து படித்தேன். பிறகு அதுக்கப்புறம் நிஹோங்கோ சேலஞ்ச் N4 கொத்தோபா, இந்த புக்கில் வந்துட்டு டோட்டலாக 32 லெசன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து வொக்கபுலரி ப்ளஸ் இங்கிலீஷ் மீனிங் இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் போக எவ்ரி 4 லெசன்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு ரிவிஷன் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு செட் கொடுத்துருப்பாங்க. அடுத்த புக்கு வந்து நிஹோங்கோ சேலஞ்ச் பும்போத்தோ யோமூரென்ஷு N4. கொத்தோபா மாதிரி கிராமர்லேயும் வந்து 32 லெசன்ஸ் இருக்கும். வித் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நிறைய கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த புக்கில் இருக்கிற ரீடிங்ஸ் வந்து எக்ஸாமுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து வந்து நிஹோங்கோ சேலஞ்ச் N4 N5 காஞ்சி, இந்த புக்கில் வந்து 310 காஞ்சிஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரோக் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்டிகுலர் காஞ்சிக்கு தகுந்த மாதிரியான ரிலேட்டட் வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கு வந்து படிக்கிறாப்பில் இருந்தேன்னு சொன்னோன்னா நம்ம தனியாக வந்து காஞ்சி லிஸ்ட்டு வந்து செப்பரேட்டாக படிக்க வேண்டியதில்லை. அடுத்து மிமிகரா ஒபோயேரு நிஹோங்கோ நோரியக்கு ஷிக்கன் பும்போ N4. இப்போ கிராமருக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த புக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக கோகக்கு தெக்கிரோ நிஹோங்கோ நோரியக்கு ஷிக்கன் N4 N5. இந்த புக்கில் வந்து மோஜி, கொய், பும்போ, தொக்காய், சோக்காய் எல்லாமே வந்து ஒரே புக்கில் இருக்கும். லிசனிங்க்கு செப்பரேட்டாக சிடியும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ராக்டிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக நிஹோங்கோ நோரியக்கு ஷிக்கன் கோஷிக்கி மொந்தைஷு N4 N5. இது வந்து JESஓட புக்கு. இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம். இதுவும் வந்து ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் N4 ப்ரிப்பரேஷனுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணேன். இந்த புக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இல்லைன்னு சொன்னேன்னா நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் மின்னானோ நிஹோங்கோ மாத்திரம்தான் வந்து வச்சுருக்கேன். மீதி எந்த ஒரு புக்கும் என்கிட்ட இல்லை. ஏன்னு சொன்னேன்னா வாங்கினவங்க எனக்கு வந்து இன்னும் ரிட்டர்ன் பண்ணலை. அடுத்து காஞ்சி அண்டு வொக்கபுலரி வந்துட்டு நம்ம படித்த லிஸ்ட் அல்லன்னு சொன்னோன்னா நம்ம ஃபாலோ பண்ண புக்ஸ்லேருந்து மாத்திரம்தான் வருமா அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக இல்லை. சில கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப், அதாவது நம்ம காலேஜில் ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸில் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி எங்கேயும் கண்டிப்பாக வரும். நான் எழுதும்போது வந்துட்டு காஞ்சி செக்ஷனில் கக்கரி என்கிற வேர்டில் கக்கரியோட காஞ்சி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த காஞ்சி வந்துட்டு ஆக்சுவலாக N3 லெவல். பட் நான் அந்த காஞ்சியை வந்து கரெக்டாக எப்படி பிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் பேசிக் ரேடிக்கல்ஸ் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுருந்ததுனால இந்த கொஸ்டினுக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து நீங்கள் எல்லாருமே கேட்க நினைப்பீங்க நான் பாஸ் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிட்டேன். வொக்கபுலரி, கிராமர், ரீடிங்கில் வந்துட்டு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஆனால் லிசனிங்கில் வந்துட்டு எனக்கு வந்து ஃபியூ மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. இல்லைன்னு சொன்னேன்னா இதுலேயும் ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். லிசனிங்க்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து விட்டுட்டேன். நான் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரே ஒரு லிசனிங் செக்ஷன் வந்து பண்ணும்போது ரொம்ப வந்து ஈஸியாக இருந்ததுனால கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் நமக்கு நல்லா புரியுதே, நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு
ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டது தான் இதுக்கு காரணம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லிசனிங் ஈஸியாக இருந்தால் கூட வந்து நிறைய தடவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து JLPT எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் எவ்வளவு வந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இனி ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஜா மத்தானே.